நேற்று விஜய் வந்துட்டு புதுச்சேரியில ரேஷன் கடைகள் இல்லை அப்படின்னு ஒரு தவறான குற்றச்சாட்டை வச்சதா அவங்க அரசு சொல்லியிருக்காங்க. பாக்குறீங்க அங்கே ரேஷன் கடைகள் இருக்குங்கிற பட்சத்தில் அது தவறான குற்றச்சாட்டு தான். அவருக்கு யாரும் தவறான தகவல்களை யாரும் கொடுத்துருக்கலாம். இன்னொரு கட்சி தலைவர் பேச்சோ இன்னொரு கட்சியின் நடவடிக்கையோ பற்றியோ நாம் தேவையில்லாமல் விமர்சிக்க வேண்டாம் என்பதுதான் எங்கள் கருத்து. ஏன்னா எங்களை யாராவது விமர்சித்தால்தான் அவர்களுக்கு பதில் விமர்சனம் சொல்ல முடியும். மற்றபடி தமிழ்நாட்டில் உள்ள எந்த கட்சி மீதும் எங்களுக்கு பயம் இல்லை, எந்த கட்சி மீதும் பொறாமை இல்லை. அதனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றியோ அதில் உள்ள நிர்வாகிகளை பற்றியோ யாராவது விமர்சனம் செய்தால் அதுக்கு எதிர் விமர்சனம் செய்யலாமே தவிர இன்னொருவர் ஏன் பச்சை சட்டை போட்டிருக்காரு, இன்னொருத்தர் ஏன் மஞ்சள் சட்டை போட்டிருக்காருன்னு கேட்டால், இன்னொருத்தர் ஏன் வேஷ்டி கட்டில் பேண்ட் போட்டிருக்காருன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அவர்களோட விருப்பம். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இந்த தேர்தலில் போட்டிங்கிற ஒரு கருத்தை வச்சுருக்காங்க. உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? இல்லை, தாவேகா தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணி அமைந்தால் அது திமுக கூட்டணிக்கு கடுமையான போட்டியாக இருக்கும். இல்லை, நான் எந்த கூட்டணியில் அங்கம் வகிப்பேங்கிறத பற்றி இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. சில கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களோடு பேசி வருவது உண்மை. அதை பற்றி நாங்கள் இன்னும் எந்த முடிவுக்கும் வரவில்லை. முடிவு எடுத்த பிறகு வெளிப்படையாக உங்கள் எல்லோருக்கும் தெரிந்துவிடும். எந்த கட்சிகள் பேசுகிறது என்று இந்த நேரத்தில் சொல்றது மரியாதையாக இருக்காது. ஏன்னா ஒரு கூட்டணி முடிவுக்கு எட்டிய பிறகு சொல்வதுதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தாவேகா தலைவர் விஜய் புதுச்சேரியில் பேசும்போது பாண்டிச்சேரியில் சட்டமன்றம் சிறப்பாக இருக்கு, தமிழகத்தில் சரியில்லைங்கிறாரு. அதே கருத்தை தான் நீங்களும் சொல்றீங்க. இல்லை, பாண்டிச்சேரியில் சரியா இருக்குன்னு அவருடைய கருத்தாக இருக்கலாம். பாண்டிச்சேரினா என்னுடைய ஃபார்ம் ஹவுஸை பாண்டிச்சேரி அருகில் தான், ஆரோவில்ல தான் இருக்கு. பாண்டிச்சேரி ஒன்று தமிழ்நாட்டை விட சிறப்பாக இருக்குன்னு அது அவருடைய கருத்தாக இருக்கலாம். அது அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. என்னுடைய கருத்து அது கிடையாது.